ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெக்னென்சி வீடியோ வருது. ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் போட்ட வீடியோ இப்போ வரைக்கும் அது நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ போடலாமே அப்படின்ட்டு தோணுச்சு. இன்னொன்று, இந்த ப்ரெக்னென்சி ப்ராசஸ் இதெல்லாம் முடித்து கொஞ்சம் வருஷம் ஆயிட்டா, அதனால நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மறந்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக மறந்து போகிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு வீடியோவாக போட்டுருவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ திரும்ப பார்க்கும்போது நமக்கு இப்படியெல்லாம் இருந்ததா அப்படின்னு ஒரு ஒரு மெமரபிளாக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்லுறேன். நம்மளுக்கு எனக்கு இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள்னா இவ்வளோ நாள்லாம் தெரியல, ஒரு வாரம் முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்து எப்படின்னா, இந்த கேர்டு நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த கேர்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக, இந்த தயிர் மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இதுவும் எனக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் கண்டினியூ ஆச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு 7 month கிட்டலாம் வரும்போது எனக்கு இப்படி இந்த கேர்டு மாதிரியெல்லாம் வரல. க்ளூ எப்படி இருக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும்ல, அதே போல் தான் எனக்கு இந்த 7 month கிட்டலாம் அப்படி இருந்துட்டு இருந்தது. ஆனால் நிறையா இருந்துட்டு இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த மாரி கேர்ட் மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு வயிறு பானை போல் இருந்தது. நான் வீடியோ ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். எனக்கு நான் 9 month கிட்டலாம் வரும்போதெல்லாம் எனக்கு வயிறு இப்படி பானை மாரி வந்துடுச்சு. கீழே வயிறு இறங்கலை, மேலேயே தான் இருந்தது. நல்ல பானை வயிறாக இருந்தது. நானே ஒல்லி பிள்ளையா, எனக்கு வயிறு மட்டும் இப்படி பானை போல் இருந்தது. ஸோ வயிறு இப்படி வட்டமாக பானை பெருசாக இருந்தது. இப்படி இப்படி சுருங்கி வரல. அதை வச்சும் எனக்கு பாப்பா தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுது. இன்னொன்று, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இப்படி தான் இருந்தது. இன்னொன்று, எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனே இல்லை, வாமிட்டே இல்லை. வாமிட்டிங் சென்ஸ் இருந்தது. அதாவது எப்படின்னா, அது பசி உணர்வு மாதிரி, பசி வந்தால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடல. எனக்கு அந்த பசி உணர்வு வந்துட்டுனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு எதுனா காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் தோணிட்டு இருந்தது. ரொம்ப காரமாக ஏதாவது சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் கன்சீவ் ஆகும்போது 33.5 தான் இருந்தேன் வெயிட்டு. அப்புறம் டெலிவரி டைம் அன்னைக்கு செக் பண்ணும்போது 50 kg வந்துட்டேன். எனக்கு ஃபேஸ் எல்லாமே எப்படின்னா நல்லா க்ளோயிங்கான்னு சொல்லுவாங்களே, க்ளோயிங்காக இருந்தான்னு தெரியல. பட் நல்லா புசுன்னு நல்லா அழகாக வந்துருச்சு ஃபேஸு. அப்புறம் நல்லா ஹேர் ஃபாலும் ஆகிட்டு இருந்தது. நம்ம ஊர் சைடில் சொல்லுவாங்க, பொன் குழந்தையாக இருந்ததுன்னா தொடப்பம் போல் முடி கொட்டும், பையனாக இருந்ததுன்னா அந்த பந்து போல் முடி கொட்டோன்னு சொல்லுவாங்க. அதே போல் எனக்கு பொண்ணுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, நல்ல அந்த அயன் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்டு, நெக்ஸ்ட்டு நிறைய எல்லாம் சத்தான பொருளாக தானே நம்ம சாப்பிடுவோம். அப்படி ஸ்டார்டிங்கில் எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. ஆனால் டெலிவரி டைம் நம்ம ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கிட்டலாம் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த ஹேர் ஃபால்லாம் அப்படி அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா முடியெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. நல்லா முடியெல்லாம் கொட்டாமல் தான் இருந்தது. ஸோ இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் வரைக்குமே எனக்கு போயிட்டு தான் இருந்தது. அதுக்கு இடையில அந்த சின்ன சின்ன வலிகள் இருந்தது. ஆனால் எனக்கு அதுக்கு முன்னக்கூட்டி டெலிவரி ஆகலை. எனக்கு என்ன டேட்டு கொடுத்தாங்களோ அதே டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முந்தின நாள் நைட்டே எனக்கு நேச்சுரலாகவே பெயின் எனக்கு கொடுத்த அதே நாளே எனக்கு டெலிவரி ஆகிட்டு. இது கேர்ள் பேபினா நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டு கிட்ட வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதே போல் இருந்தது. மனசுக்குள்ளேயும் கேர்ள் பேபி தான் இருந்தது. டெலிவரி வார்டில் கூட சீக்கிரம் வந்துரு பாப்பா, சீக்கிரம் வந்துரு குட்டிமா, சீக்கிரம் வந்துரு அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். மனசுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒன்று தோணலாம். பாப்பா நீ தான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தோம். டெலிவரி டைமும் பாப்பான்னு தான் சொன்னோம். அதே போல் பாப்பாவே பிறந்துட்டா. இன்னும் வேறு என்னெல்லாம் மறந்துருக்கேன்னு தெரியலை. நம்ம மனசுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் நம்மளுக்கு நல்லபடியாக பிறக்கணும்னு மனசுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல. இது பாய் பேபியா கேர்ள் பேபியா, நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது இப்படின்னு நம்ம ஃபோனில் பார்க்க தானே செய்வோம். ஸோ இப்படி நான் பார்க்க தான் செஞ்சேன். பட்டு மனசுக்குள்ளே பாப்பா தான். ஏன்னா இந்த வயிறு பெரிய வயிறு, இந்த மாரி டிஸ்சார்ஜு, அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக வருது. இன்னொன்று பேக் பெயின் எனக்கு ஒன்றுமே இல்லை.
எப்போதும் போல தான் இருந்தேன். எனக்கு வயிறெல்லாம் வெயிட்டாகவே தெரியவே இல்லை. நார்மலாக நம்ம இருக்கும்போது எப்படி இருப்போம் அப்படியே தான் இருந்தேன். ஏன்னா வயிறு மட்டும் தான் பெருசாக இருந்தது. மற்றபடி எங்கள் ரிலேட்டிவ் சுற்றி இருக்கவங்க யாருமே உனக்கு பொண்ணு தான் பிறக்கும், உனக்கு பையன் தான் பிறக்கும், இப்படி யாருமே எதுவுமே என்கிட்ட சொல்லலை. இது எனக்கு எனக்கு மனசுக்குள்ள எனக்கு தோன்றின ஒரு உணர்வு, நமக்கு பொண்ணு தான் பிறக்கும், பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு. நானும் எங்கள் வீட்டுக்காரங்க 2 பேருமே பாப்பா தான் சொல்லி பேசுவோம். குட்டிமா 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 அப்படின்னு தான் நாங்கள் 2 பேருமே நாங்கள் அப்படி தான் பேசிக்கிட்டோம். ஸோ கடைசியில் எங்களுக்கு குட்டிமாவே தான் பிறந்தாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு எங்கள் பாப்பா பிறக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது பெண் குழந்தை பிறக்கும்போது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னோட பாய் பேபி பிறக்கும்போது எனக்கு எப்படி சிம்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணி விடுங்க. எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும், ஏதாவது சொல்லி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒரு மெமரிஸுக்கு தான். நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்களேன், இப்போவே நடந்ததெல்லாம் மறந்துட்டே வருது. இப்போ ஒரு 4-5 வருஷம் கேப்லேயே இன்னும் ஒரு 10 வருஷம் தாண்டிட்டுனா எல்லாமே மறந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு மெமரியாக இருக்கட்டுமே அப்படின்னு தோணுச்சுது. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.